இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வந்துடுறேன் சார். லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஏய், கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க மாட்டியா? ஏன் சார்? அந்த சண்முகத்தை பற்றி உனக்கு தெரியாது. அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கப்பவே அவனை எதுவும் செய்ய முடியாது. இப்போ தானே லைட் ஆஃப் ஆகிருக்குது, அவன் தூங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து உள்ளே போய் ஒவ்வொருத்தனையாக தூக்குவோம். சார் என்ன சார், நீங்கள் பெரிய போலீஸ் ஆஃபீஸரோட மகன், நீங்கள் இந்த சண்முகத்துக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? ஏய், அனுபவிச்சவனுக்கு தாண்டா வலி தெரியும். வெயிட் பண்ணுங்கடா, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா உள்ளே போய் ஒவ்வொருத்தனையாக தூக்குவோம். வாங்க வாங்க கௌதம் தம்பி, என்ன மாதிரியே சட்டை போட்டு வந்திருக்கீங்க? அப்படியே என்னைய மாதிரி வேசியம் கட்டி வந்திருந்தா சேம் ஸ்வீட்னு சொல்லி விளையாடிருப்போம்ல. என்ன கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறதுலாம் பத்தலையா? என்கிட்ட வந்து அடி வாங்கி மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும்னு வந்திருக்கியா? சண்முகம், உன்னை தண்டை நான் எதிர்பார்த்தேன். மாட்டினியா? இனிமே முன்னால ஜெயிக்கவே முடியாது, என்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாதுல்ல. எப்போ என்னமோ பயங்காட்டுதான். பயப்படாதல, தமாஸ் பண்றான். தமாசா பண்ணுதான். அப்படி என்ன பண்ணுவ? ஒட்டுமொத்த குடும்பமும் உசுர விட போறீங்க, என் கையால சாக போறீங்க. தம்பி, நாங்க உங்ககிட்ட சிக்கல, நீ தான் எங்க கிட்ட வந்து சிக்கிருக்க. எப்படிடா? நீ தான் வர போறன்ற விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. நாங்க வச்ச வலையில தானே இப்ப நீ வந்து சிக்கிருக்க. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பாக்குதியா? ஒன்ன சொல்லி தப்பு இல்லல, உன்னை வளர்த்தா பாத்தி அவன் வாத்தா, அவளை எப்படி நிக்க வச்சு தொடணும். அப்படி உன்னை வளர்த்தவ இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கா. நீ அவ கூட சேர்ந்து ஜெயிலுக்கு தானே போற, இல்ல ஒரே அடியா மேல போதியா? சாமிகளா, நல்ல நேரத்துல வந்தீங்க, இல்லைன்னா இங்க ஒரு கோலம் விழுந்திருக்கும். இவனுக்கு தான் அள்ளிட்டு போங்க. முத்துப்பாண்டி, தூங்கிட்டு இருந்தவன வர சொன்னேன். யூனிஃபார்ம் போட்டு வர வேண்டாமாயா? யோ, இவனை எழுதிட்டு போங்க. ஓகே சார். யோ, இவனை எழுதிட்டு போயா. சமோ, இவர்தாம்ல என் ஃப்ரெண்டு வினோத். வணக்கம் சார். நீங்களே என்னோட பேட்ச்மேட். இந்தாங்க சார், அவங்க கொண்டு வந்த ஆயுதம். இந்த ஏரியாவோட சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இவர் தான். வந்ததும் வராததுமா இவருக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணி வச்சாச்சு. நீ காலையில நீ எழுப்பி எச்சரிக்கை பண்ணதும் இவருக்கு உடனே கால் பண்ணிட்டேன். நல்ல வேளை டயத்துக்கு வந்தாரு. கவலைப்படாதீங்க சார், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். ஆமா, எங்க அந்த கவிதா? சார், கவிதா. கவலைப்படாதீங்க கவிதா, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நாளைக்கு கோர்ட்ல உங்களை ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை. இல்ல வினோத், ரொம்ப நன்றில. ஏய், இதுக்கெல்லாம் நன்றியா? ஒரு நல்ல கேஸ சால்வ் பண்ணி என் கையில கொடுத்துருக்க. இதுக்கான கிரெடிட் என்னோட கணக்குல தானே சேர போகுது. இதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். என்னத்த பண்றது, சுத்தி பார்க்கணும்னு வந்தோம். இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஆனா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி ஊருக்கு போகணும்னு தெரியலையேப்பா. சார், இதுக்கு எதுக்கு சார் கவலைப்படுறீங்க? நீங்க நிம்மதியா மகாபலிபுரத்தை சுத்தி பாருங்க. நீங்க திரும்பி போக
நான் பர்சனலா பஸ் ஏற்பாடு பண்றேன் சார். போதுமா? ரொம்ப சந்தோஷம். சார் உடனே பஸ்ஸை ரெடி பண்ணிடாதீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு புக் பண்ணுங்க. ஏன் மருமகனா? அண்ணா, அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை. நான் செத்துட்டேன்னு நினைச்சேன். திடீர்னு தெய்வம் மாதிரி எதிரில் வந்தீங்க, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சீங்க. நன்றி. ஏம்மா, நீ என்ன எனக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு இருக்க? நான் மட்டுமா செஞ்சேன்? எல்லாரும் சேர்ந்து தானே செஞ்சோம். ரொம்ப நன்றி டாக்டர். டேக் கேர். சரி போலாமாமா? சரி, அப்ப நான் வரேன். சரி. தைரியமா போயிட்டு வாமா. ம். அப்பனே முருகா, ஊருக்குள்ள இந்த மாதிரி அயோக்கியனுங்க நிறைய பேர் அலையிறானுங்க. பாவம், இந்த பொட்ட புள்ளிகள் தெரியாம இதுல போய் விழுந்துடுறாளுங்க. இதுகளெல்லாம் நீ தான் காப்பாத்தணும். ஐயோ. ஏ கனி, வண்டியை நல்லா செக் பண்ணணும். மாமா கிட்டே சொல்லு. சரிம்மா. எதுவும் மிஸ் பண்ண கூடாது. வாடிமா, எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. அதான் போன்லயே சொன்னேனே. இம்புட்டு சீக்கிரம் வந்து நிப்பீங்களா நான் நினைச்சேன். ஷபா. இல்லை, அந்த டிரைவருக்கு செட்டில் பண்ண வேண்டியதான். செட்டில் பண்ணியாச்சா? கொடுத்தாச்சா? எல்லாம் கொடுத்தாச்சு. தெரியாத எப்ப வந்துச்சு? இது எதுக்கு சேட்டம்மா மாதிரி புடவை கட்டிருக்கு? நான் எல்லாம் எடுத்துட்டேன். இதை போய் எடுத்து வந்துருந்தேன். பண்ணிக்க. வாங்குறியா? கனி, பேக் எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சிரு. ஏய், நீ போய் அத்தானை பாரு, பாப்பாவை கொடு. கனி கூட நான் எடுத்துக்கிறேன். எத்த எசகி, கொஞ்சம் தண்ணி கொடுத்தா குடிக்க. நம்ம எல்லாரும் முன்னாடி வீட்டுக்குள்ள வந்தோம்ல, அப்ப அந்த பாண்டிய மாத்த கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டு அழகு பார்த்துட்டு இருந்துச்சு. நிச்சயமா அது புது நெக்லஸ் தான். அவ்வளோ பணம் அதுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? அதான் அந்த அம்மா வரும்போது சேட்டம்மா மாதிரி சேலை கட்டி இருந்ததா? இல்லை, நம்ம வீட்டில் நகை வாங்குற அளவுக்குலாம் பணம் இல்லைல்ல. ஒருவேளை உன் அப்பா வீட்டில் இருந்து ஆட்டையை போட்டிருக்கான். நீ அத்தைக்கு போன போட்டு சொல்லு. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு நாம தனியா இருக்கோம்ல. டேய், எனக்கு கிளினிக் முக்கியம், பேஷன்ஸ் முக்கியம். ப்ளீஸ் ஆளை விடு சாமி, விடு. எங்க போதா? புருஷன் முக்கியம் சொல்லிவிட்டு இப்ப என்னடான்னா உனக்கு கிளினிக் முக்கியம், பேஷன் முக்கியம்லாம் சொல்லுத. நீயும் இப்பதான் டயர்டா இருக்கு, அலுப்பா இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்த. அப்படிதான் இருந்தது. ஆனா இப்படி உன்னை பார்த்த அப்புறம் எல்லாம் பறந்து போச்சு.